ஹலோ கைஸ், இந்த வீடியோ வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். இந்த வீடியோவில் நம்ம எதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம்னா, என்னோட நியூ மொபைல் ரெட்மி நோட் 10 ப்ரோ மொபைலை தான். இந்த மொபைல் வந்து 2022ல் பை பண்ணுறதுக்கு ஒர்த்தா என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி தான் இந்த ரிவ்யூவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். பாக்ஸோட ஃப்ரண்ட் அண்ட் சைடில் ரெட்மி நோட் 10 ப்ரோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் இந்த மொபைலில் இருக்க மெயினான கீ ஃபீச்சர்ஸையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்மக்கிட்ட இருக்கிறது 6GB ரேம் 128GBக்கான ஸ்டோரேஜ் வேரியன்ட் அண்ட் கிளாசியல் ப்ளூ கலர். கிளாசியர் இல்லை, கிளாசியல். அண்ட் மேட் இன் இந்தியாங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, பாக்ஸை ஓப்பன் பண்ணிடுவோம். உள்ள டிசைன்டு பை ரெட்மின்னு கொடுத்துருக்காங்க. மேலே இருக்க கவரை எடுத்தா உள்ள நம்ம ரெட்மி நோட் 10 ப்ரோ மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலை எடுத்து ஓரமாக வச்சுட்டு பாக்ஸ்குள்ளே இன்னும் வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். சிம் எஜெக்டர் அண்ட் மொபைலை பற்றின ஒரு சில புக்லெட்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ள ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸும் இருக்குது. பேக் கேஸ் வந்து ரொம்பவே ஃபிட்டாக இருந்தது. நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் பேக் கேஸ் போட்டிருக்கா இல்லையாங்கிற டவுட்டே வரும். அடுத்து USB Type-A to Type-Cக்கான ஒரு பெரிய கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைலை சார்ஜ் பண்ண 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நம்ம மொபைலுக்கு போவோம். மொபைலை கையில் எடுத்த உடனே லைட் வெயிட்டாக ஃபீல் ஆச்சு. இந்த மொபைல் வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணும்போது வெயிட் வந்து கம்மி தான், 192 கிராம்ஸ் இருக்குது. அண்ட் இந்த மொபைலோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கிளாஸ் பில்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் வந்து பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்குது. அண்ட் கார்னிங் கொரில்லா கிளாஸோட 5 ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட பேக் சைடை பொறுத்த வரைக்கும் இந்த கிளாசியல் ப்ளூ கலர் வந்து லைட்டாக க்ளோ ஆச்சு. இதுக்கு முன்னாடி நான் ரெட்மி நோட் 8 மொபைல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதோட மூன்லைட் ஒயிட் கலர் அண்ட் இந்த கிளாசியல் ப்ளூ ரெண்டுமே ஓரளவுக்கு மேட்ச் ஆனதுனால தான் இந்த கலர் வந்து வாங்கினேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் டார்க் நைட், விண்டேஜ் பிரான்ஸ், டார்க் நெபுலான்னு இன்னுமே 3 கலர் வேரியன்ட்ஸ் இருக்குது. அடுத்து ரைட் சைடில் வால்யூம் கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பவர் பட்டன் வந்து இருக்குது. இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராகவும் ஒர்க் ஆகுது. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து குயிக்காக ஒர்க் ஆகுது. அண்ட் இதை யூஸ் பண்ணி உங்களால் நோட்டிஃபிகேஷன், ஸ்க்ரீன்ஷாட், கேமரா, கூகுள் அசிஸ்டண்ட்டை வேக்கப் பண்ணுறது இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸையும் ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் மொபைலோட டாப்பில் IR பிளாஸ்டர், செகண்டரி மைக், 3.5mm ஆடியோ ஜாக் அண்ட் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் பிரைமரி மைக், சார்ஜிங் போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாம், இந்த மொபைலில் டாப் அண்ட் பாட்டமில் டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் சிம் ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டூயல் 4G சிம்ஸும் ஒரு மைக்ரோ SD கார்டும் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மொபைலில் 5G சப்போர்ட் கிடையாது. ஓகே, அடுத்து இந்த ரெட்மி நோட் 10 ப்ரோ மொபைலோட ஸ்பெக்ஸை பற்றி பார்ப்போம். இந்த மொபைலில் ரொம்ப இம்பார்ட்டன்னா அது டிஸ்பிளே தான். இந்த மொபைலில் 6.67 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் அமோல்ட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளே வந்து 120 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட்டையும் 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டையும் சப்போர்ட் பண்ணும். அண்ட் இந்த டிஸ்பிளே வந்து HDR10+ சப்போர்ட்டோட வைட் ஒன் L1 சர்டிஃபிகேஷனோட வருது. இந்த டிஸ்பிளே வந்து இந்த பட்ஜெட்டில் ஒரு தரமான டிஸ்பிளேனே சொல்லலாம். நீங்கள் மூவிஸ் பார்க்கும்போது இல்லை கேம்ஸ் ஆடும்போது ஒரு நல்ல என்ஹான்ஸ்டான விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இந்த டிஸ்பிளேவோட பீக் பிரைட்னஸ்னு பார்க்கும்போது 1200 நிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டோர், அவுட்டோர் ஆர் சன்லைட்டில் யூஸ் பண்ணும்போதுமே உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அடுத்து இந்த மொபைலில் குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 64MP பிரைமரி கேமரா சாம்சங் GW3 சென்சாரோட வருது. அண்ட் 8MP அல்ட்ரா வைட் கேமரா, 5MP டெலிமேக்ரோ கேமரா. இதை யூஸ் பண்ணி 2x டெலிஃபோட்டோஸ் எடுக்க முடியும். அண்ட் 2MP டெப்த் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் 16MP செல்ஃபி கேமராவும் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்கும்போது மெயின் கேமராவில் 1080pல 30R60fpsலையும் 4Kல 30fpsலையும், ஃப்ரண்ட் கேமராவில் 720p or 1080pல 30fpsலையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மொபைலில் எடுத்த சாம்பிள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ரோ கலர்னு ஒரு மோட் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலமாக ஃபோட்டோஸ் எடுக்கும்போது கலர்ஸை நல்லாவே பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. MIUIயோட ஸ்டாக் கேமில் நிறையவே ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஷார்ட்ஸ் வீடியோ, நைட் மோட், ஸ்லோ மோஷன் இந்த மாதிரி.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் vlog மோட், டுயல் வீடியோ, க்ளோன் மோட் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மேக்ரோ கேமராவை யூஸ் பண்ணியும் உங்களால் வீடியோஸை ஷூட் பண்ண முடியும். இந்த மொபைலில் குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 732Gங்கிற ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை பவர் பண்ண அட்ரினோ 680ங்கிற ஜிபியூவும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து மிட் ரேஞ்சில் ஒரு நல்ல ப்ராசஸர்னே சொல்லலாம். கேமிங் அண்ட் மல்டி டாஸ்கிங் எல்லாத்தையுமே நல்லாவே எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ணுது. லேகிங் வந்து எந்த ஒரு இடத்துலையும் நான் ஃபேஸ் பண்ணல. கேமிங்னு பார்க்கும்போது பிஜிஎம்ஐயோட கிராஃபிக்ஸில் லோ அண்ட் மீடியமில் அல்ட்ரா ஃப்ரேம் ரேட்லேயும் ஹெச்டியில் ஹை ஃப்ரேம் ரேட்லேயும் சப்போர்ட் ஆகுது. ஹை கிராஃபிக்ஸில் ரொம்ப நேரம் ப்ளே பண்ணும்போது மட்டும் அப்பப்போ ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருந்தது அண்ட் லைட்டாக வார்மும் ஆச்சு. மீடியம் கிராஃபிக்ஸில் ப்ளே பண்ணால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருந்தது. இந்த மொபைலில் 5020 mAhக்கான பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ண 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ தான் ஹெவியாக மொபைலை யூஸ் பண்ணாலும் 1 டே வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி பேக்கப் வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரை யூஸ் பண்ணி 0 to 57% 30 மினிட்ஸ்லையும் 0 to 100% 74 மினிட்ஸ்லையும் அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் இந்த மொபைலில் டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சவுண்ட் செட்டிங்ஸில் டால்பி அட்டம் சப்போர்ட்டும் இந்த மொபைலுக்கு கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இந்த ஃபீச்சர் கொடுத்தது ரொம்பவே நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஸ்பீக்கர்ஸோட சவுண்ட் அவுட்புட்டுமே நல்லா இருந்தது. இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சர்டிஃபைட் ஆயிருக்கு. இந்த மொபைலில் Z ஆக்சிஸ் வைப்ரேஷன் மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க. ஹாப்டிக் ஃபீட்பேக் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போது டிஃப்ரெண்ட்டாக வைப்ரேட் ஆகுது. இதுவுமே நல்லா ஒர்க் ஆச்சு. இந்த மொபைலோட ஃப்ரண்ட்டில் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் ஏதோ ஃப்ராஸ்டட் டிசைன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் அந்த அளவுக்கு பிக்கப் ஆகலை. இந்த மொபைலோட அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது 3.5mm ஆடியோ ஜாக், IR பிளாஸ்டர் அண்ட் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து நம்ம செக்ஷன். இந்த மொபைலோட சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது MIUI 12 பேஸ்டு Android 11ல் ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நான் வாங்கினதுக்கப்புறம் 12.5 என்ஹான்ஸ்டு வெர்ஷன் அண்ட் MIUI 13 பேஸ்டு Android 12க்கான அப்டேட்டுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் நிறைய பேர் வந்து Android 12ல் பக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. பட் நான் அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணேன். மேஜராக எந்த ஒரு பக்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸையும் நான் ஃபேஸ் பண்ணலை. உங்களுக்கு பக் இருந்தால் வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வர ஸ்டேபிள் அப்டேட்டில் அதையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த மொபைலோட ரேம் வேரியன்ட்ஸ்னு பார்க்கும்போது 6 and 8GBங்கிற 2 ரேம் வேரியன்ட்ஸில் வருது. இது ரெண்டுமே UFS 2.2 சப்போர்ட்டோட இருக்குது. இந்த மொபைலோட ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ்னு பார்க்கும்போது 664, 6128 அண்ட் 8128ங்கிற 3 வேரியன்ட்ஸில் செல் பண்ணுறாங்க. இதில் 6128 வேரியண்ட்டுக்கு தான் மீ ஸ்டோர் அண்ட் அமேசானில் அதிகமாக ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 16,999. 2000 கூப்பன் அப்ளை பண்ணி உங்களால் 14,999க்கு எஃபெக்டிவாக பை பண்ண முடியும். அண்ட் இன்னும் ஐசிஐசிஐ கார்ட்ஸ் அப்ளை பண்ணி 1000 வந்து லெஸ் பண்ணலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த மொபைல்ஸோட லிங்க் வந்து கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், ஃபைனலாக இந்த ரெட்மி நோட் 10 ப்ரோ மொபைல் வந்து 2022ல் பை பண்ணுறதுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். ஸோ நீங்கள் அதிகமாக யூடியூப், மூவிஸ் இந்த மாதிரி பார்ப்பீங்க, மீடியமாக கேம்ஸ் ப்ளே பண்ணுவீங்க, ஃபோட்டோஸ் எடுப்பீங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைல் வந்து உங்களுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய மொபைல் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த மொபைலை இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன நோட் 11 சீரிஸோ இல்லை வேறு மொபைல்ஸோட கம்பேர் பண்ணி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ வேணுமான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். Fearless.